ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mazhilspopuplifestyle லைஃப்ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். இன்றைக்குள்ள vlog பார்த்திங்கன்னா மண்டே அன்னைக்கு எடுத்த vlog தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த vlog வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், பட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரெசிபி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அது கூடவே வந்து நிறைய டிப்ஸும் இந்த vlogல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த vlogவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமே பார்ப்பீங்க. சரி, இப்போ வாங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த vlogல அம்முட்டி ஸ்கூலுக்கு போகிறது வரைக்கும் இந்த vlogல இருக்கும். இந்த vlogோட கண்டினியூட்டி வந்து நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கிறது மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ இப்போதைக்கு நான் வீடியோ வந்து 12 மினிட்ஸ் தான் போடுறேன். உங்களுக்கு இது ஓகேன்னா இது சொல்லுங்கள், இல்லை நான் இதோட கொஞ்சம் லென்த்தாக போடணுனாலும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? எல்லாருக்குமே மண்டே கொஞ்சம் ஒர்க் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சாட்டர்டே சண்டே கொஞ்சம் வீட்டில் ரிலாக்ஸாக நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு மண்டே கொஞ்சம் ஹரிபரியாக ஒர்க் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம அப்போ எந்த மாதிரி வீட்டில் ஒர்க் பண்ணலாம், எந்த மாதிரி குட்டீஸை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பலாம் தான் அந்த vlogல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே கிச்சனை டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னாலே மார்னிங் நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. ரிலாக்ஸாக நம்மளோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மார்னிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதே மாதிரி தான் சண்டே வந்து ஃபுல்லாகவே நான் நீட் பண்ணிட்டு தான் படுத்திருந்தேன். கையில் வந்து எனக்கு அடிபட்டிருந்தனால ஒரு 3 டேஸ் கிட்டே எனக்கு கிச்சனை வந்து க்ளீன் பண்ண சுத்தமாக முடியலை. ஸோ அடுப்பெல்லாம் கொஞ்சம் நாசாகிடுச்சுது. ஸோ நைட்டே வந்து நான் அடுப்பு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம அந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, பிளாக் கலரில். ஸோ அது பார்த்திங்கன்னா லைட்டாக எனக்கு வந்து நாசாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு, லைட் திருவு எனக்கு ஆயிடுச்சு. ஸோ நான் அடிக்கடி பார்த்திங்கன்னா அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு தூங்கிடுவேன். ஸோ மார்னிங் நம்ம வந்து பார்த்தா அது பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அந்த தெருவுலாம் ரொம்ப பிடிக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நைட்டு நம்ம அடுப்பை நம்ம சமைச்சு முடிச்சதுமே கையோடு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி வச்சாலே போதும். நம்ம மார்னிங் வந்து சமைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் நம்ம குழந்தைங்களுக்கு நார்மலாக சாதம், குழம்பு, கூட்டு, பொரியல் இப்படி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு வெரைட்டி ரைஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டா அவங்களுமே ஈஸியாக சாப்பிடுவாங்க. நமக்குமே பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து வெரைட்டி ரைஸ் தான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். தக்காளி சாதத்தை கொஞ்சம் பிரிஞ்சி நம்ம பிரியாணி சாதம் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பட் அது வெரைட்டி ரைஸ்க்கு வந்து நம்ம நார்மலாக சாப்பாட்டு அரிசிக்கு கொஞ்சம் ஒல்லி அரிசி எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மார்னிங் இப்போ நான் எந்திக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகிடும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதுங்க. ஏன்னா பாப்புட்டி வந்து நைட்டு தூங்குறதுக்கு 12:30 ஆகிடுது. நெக்ஸ்ட் நான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு எனக்கு 12:45 1 o'clock சில டைமில் ஆகிடும். இடைக்குலேயும் வந்து இப்போ ரொம்ப நாள் எந்திரிச்சு அப்படியே வந்து உட்காந்துரா எந்திரிச்சு. ஸோ மார்னிங் எனக்கு கொஞ்சம் எந்திக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. மார்னிங்குமே பார்த்திங்கன்னா அவளுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு எனக்கு வெளியே வரதுக்கே 7 o'clock ஆகிடுது. ஸோ அதனால் எனக்கு இது வெரைட்டி ரைஸ் டெய்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு ½ an hourல எனக்கு வந்து கிச்சனில் உள்ள எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் நான் பாப்புட்டி மேலே தூங்க வச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு வந்து டின்னர் ரெடி பண்ணதுக்கு லஞ்ச் ரெடி பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது வந்து டீ தான். நான் டீ காஃபியில் இப்போ ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். ரீசெண்டாக இடைக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபியில் ரொம்ப அடிக்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரூஸ் அந்த காஃபியில் ரொம்ப அடிக்டாக இருந்தேன், காஃபி பவுடர் ஆட் பண்ணி குடிக்கிறதுல. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி டீ போட்டு குடிக்கிறது ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு மாதிரி வந்து காஃபி அடிக்ட், டீ அடிக்ட் இருக்கவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது நல்லதாக கெட்டதானலாம் தெரியலை, பட் கண்டிப்பாக வந்து நல்லது கிடையாது. நான் அதிகமாக எடுக்க மாட்டேன். மார்னிங் ஒன்ஸ், ஈவினிங் ஒன்ஸ் தான் எடுப்பேன். பட் இஞ்சி மசாலா டீ வந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு த்ரோட் பெயின் இருக்கனால குடிச்சு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இது குடித்தா தான் அன்றைக்குள்ள டேயே எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நான் டீ போட்டு வச்சு போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு வந்து ஒல்லி அரிசியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாட்டு அரிசி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது அந்தளவுக்கு. நான் வந்து ஒல்லி அரிசி அதுக்காகவே தனியாக வந்து வாங்கி வச்சுருக்கேன் அம்மூட்டிக்காக. அதில் வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தான் எடுப்பேன். ஏன்னா கொஞ்சம் மிச்சம் வரதை நான் வந்து மார்னிங் மோஸ்ட் ஆஃப் வந்து அந்த வெரைட்டி ரைஸே சாப்பிட்ருவேன். ஸோ நான் அதிகமாக வந்து எடுத்துக்க மாட்டேன், கொஞ்சமாக 1 டம்ளர் தான் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்குமே ரொம்ப நாள் அது போகும். அது மட்டும் இல்லை, அது வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே குக்கரில் வச்சா ரெடி ஆகிடுது. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம டீ குடிச்சிட்டு வந்துடலாம், நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹஸ்பண்டுக்கும் எனக்கு போட்டுட்டேன். சைட் பை சைடு டீ ரெடி ஆகிக்கும் போது தக்காளி சாதத்துக்கு தேவையான பல்லாரி தக்காளி நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தான் ரெடி பண்ணி காமிக்க போகிறேன்.
போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வதக்கி எடுப்போம் இல்லையா, அந்த கேப்பில் வந்து சாதத்தையும் வந்து அரிசியை வந்து நான் ஊற போட்டுக்கிறேன் வாஷ் பண்ணி. இதே போல் ஒன்று நம்ம ஒர்க் பண்ணும்போது இன்னொன்று வேலையை நம்ம சைட் பை சைட் நம்ம செஞ்சுட்டு வந்துட்டாலே போதும். கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கணும்னு தேவையே இல்லை. ஈஸியாக நம்ம கிச்சன்லேருந்து வெளியே போயிடலாம். ஸோ சாதத்தை நல்லா வாஷ் பண்ணி சாதத்துக்கு எவ்வளோ நம்மளுக்கு வாட்டர் தேவையோ அந்தளவுக்கு நான் வாட்டரை வந்து ஆட் பண்ணி தான் ஊற வைக்க போகிறேன். சாதம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் டம்ளர் இருக்கு, அது குட்டி மெஷர்மெண்ட் கப் தான். அதில் வந்து நான் 1 கப் நான் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்புக்கு நான் 2 கப் வந்து வாட்டர் எடுத்துக்கேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டை நல்லா சின்னதாக நான் வந்து ஃபைனாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நீங்கள் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைசஸ் இருக்கும் இல்லையா, பட்டை, கிராம்பு, பிரிஞ்ச் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் வந்து சோம்பு மட்டும் தான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 2 பட்டை ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே ரொம்ப மனமாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து பெரிய பல்லாரிக்கு ஒரு பல்லாரி எடுத்திருந்தேன். பல்லாரி நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைசஸ் அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீளமாக்கில். பல்லாரி வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன தக்காளியில். அந்த தக்காளியுமே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வந்து பல்லாரி மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தக்காளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு இதே போல் குக்கரை நம்ம மாற்றி மூடி வச்சனாலே போதும், ஈஸியாக குக் ஆகிடும். சைட் பை சைடு வந்து அம்முட்டிக்கு வந்து தோசை தான் ஊற்றி கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. அம்முட்டிக்கு ஆல் டைம் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா கீ தோசை இருந்தால் அம்முட்டியும் சாப்பிட்ருவா, பாப்புட்டிக்கும் சொல்ல வேண்டாம், சமந்தை சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தோசை மாவு இல்லைன்னா இட்லி மாவு இருக்கும். ஸோ தோசைக்கு பார்த்தீங்கன்னா அம்முட்டிக்கு வந்து சட்னி வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவோம், அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை வச்சு கொடுத்தாலே சாப்பிட்ருவேன். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தக்காளி சட்னி வந்து எஸ்டர்டே வச்சுருந்து இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சில வத்தல் தூள் கொஞ்சம் காட்டமாக இருக்கும், சில வத்தல் தூள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்கு தகுந்த ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம்னா தண்ணியோடு சேர்த்து அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நமக்கு உப்பு, எரிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, கூடுதலாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக தான் போட்டுக்கணும். ஸோ லைட்டாக வந்து அங்கே இங்கேன்னு ஒரு கொதி வரும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை வந்து மூடி வெயிட் போட்டு வச்சுக்க வேண்டியதான். 2 விசில் எனக்கு அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். சிலவங்களுக்கு அரிசி வந்து எந்த மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு சாப்பாடு அரிசி எந்த மாதிரி இருக்கும்னு தெரியும் இல்லையா. அந்த இதுக்கு மேலே கொத்தமல்லி புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் குக்கரை ஓப்பன் பண்ணும்போது. ஸோ இந்த தக்காளி சாதத்துக்கு பர்ஃபெக்டாக வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் ஃப்ரை தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அன்றைக்கி மீன் மேக்கர் வீட்டில் இல்லை. ஸோ நல்ல எக்கு தான் வந்து அம்முட்டிக்கு வந்து ஆம்லேட் போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ குக்கர் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் வச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்கு இடையில வந்து அம்முட்டி வந்து நான் ரெடி பண்ணி விட்டுருவேன். ஸோ ஹஸ்பண்டே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லாம் போட்டு விட்டுருவாங்க, அவளே வந்து ஷூ சாக்ஸ்லாம் போட்டுருவா. ஸோ நான் எனக்கு தலை வாரி கொடுக்குற மட்டும் என்னோட வேலையாக இருக்கும். ஸோ பாப்புட்டிக்கு பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு ஷூ சாக்ஸ் போட்டா, பாப்புட்டிக்கும் ஷூ சாக்ஸ் போடணும், அக்காவுக்கு தலை கட்டணும், அவளுக்கும் தலை கட்டணும். அப்படியே மடியில் உட்காந்து அழுது அப்படி தான் நின்றுட்டே நிற்பா. ஸோ அப்படி அவளையும் பார்த்து அம்முட்டிக்கு வந்து ஃபைனலாக வந்து நல்லா ட்ரெஸ் எல்லாம் இன் பண்ணி கொடுத்துட்டு ஹேர்லாம் கட்டி விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படி ரெடி ஆகிப்போம். ஹஸ்பண்ட் வந்து ரெடியாக போயிருக்காங்க. ஸோ அவங்க ரெடி ஆகிட்டு வரும்போது நானுமே வந்து டிஃபன் பாக்ஸில் எல்லாமே எடுத்து வச்சுருவேன். ஸோ இங்கே குக்கர் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுது. ஸோ எங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், லைட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்காது, ஒரு லைட் தான் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. பிரியாணி டேஸ்ட்லேயே தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கி வந்து லஞ்ச் பார்த்தீங்கன்னா அம்முட்டிக்கு தக்காளி சாதம் ப்ளஸ் எக்கு தான் கொடுத்து விட்டுருந்தேன். ஸ்நாக்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதிரசம் பாட்டி வந்து எங்கள் வீட்டில் ரெடி பண்ணி அதிரசம் கொண்டுருவாங்க. ஸோ இந்த சண்டே வந்து கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் அதே வந்து வச்சு விடுங்க அம்மான்னு கேட்டிருந்தேன். ஸோ 2 அதிரசமாக வச்சு கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் அம்முட்டி ஸ்கூலுக்கு கிளம்புறது வரது அந்த விலாகில் இருக்கும். இந்த விலாகோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விலாகில் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதுவுமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.